ஸோ நம்ம வந்து டாக்கர் யூஸ் பண்ணி எப்படி இமேஜை பில்ட் பண்ணுறதுன்றது நம்ம பார்த்தாச்சு ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அந்த இமேஜை எப்படி நம்மளுடைய ஈசிஆருக்கு புஷ் பண்ணலான்றதை பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஈசிஆரில் புஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஈசிஆரில் போயிட்டு அதை புஷ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரை வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஜஸ்ட் அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வியூ புஷ் கமாண்ட்ஸ்னு சொன்னால் அதை கிளிக் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை அத்தன்டிகேட் பண்ணணும். ஓகே, ஸோ அத்தன்டிகேட் பண்ணி இந்த நேம் டேக்கில் வச்சு இந்த டாக்கர் புஷ் கமாண்டை யூஸ் பண்ணி இந்த இமேஜை வந்து புஷ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய யூஸ்வலாக வந்து டாக்கர் இமேஜை வந்து ஈஸியாக புஷ் பண்ணுற மெத்தட் ஓகேங்களா. இப்போ நம்மளுடைய ஜென்கின்ஸ் பைப்லைன் வரலாம். ஸோ சேம் வந்து அந்த ஃபஸ்ட்டு வந்து லாகின் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ கெட் க்ரெடென்ஷியல்ஸ், இந்த க்ரெடென்ஷியல்ஸ் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் புஷ் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இதில் என்ன பண்ணுறதுன்னா இந்த ரீஜனை வந்து நான் ஜஸ்ட் ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிளை வந்து செட் பண்ணிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து என்னுடைய ரீஜனை வந்து நான் எப்படி கொடுத்துருக்கேன், டேரெக்டாகவே கொடுத்துட்டேன் யூஎஸ் ஈஸ்டோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு இது விச் மீன்ஸ் இது இன்னும் கொஞ்சம் மோர் டைனமிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. மற்றபடி எதுவுமே இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய ரெப்போ யூஆர்ஐ என்னுடைய அந்த யூஆர்ஐ ரெப்பாசிட்டரி யூஆர்ஐ வந்து இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டை பாஸ் பண்ணுறேன் ஓகேங்களா. இங்கே இந்த இஎன்வி டாட் வச்சும் வைக்கலாம், இல்லை இஎன்வி டாட் வைக்காமலும் வந்து இதை மென்ஷன் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ வாட் எவர் இட் இஸ் ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டாக்கர் புஷ் கமாண்ட், ஸோ டாக்கர் புஷ் கமாண்ட் மூலிமா புஷ் கமாண்டை யூஸ் பண்ணி இந்த இமேஜை வந்து நான் என்னோடய ஈஸிஆருக்கு நான் புஷ் பண்ணுறேன் ஓகேங்களா. இப்போ ஈஸிஆரில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இமேஜுமே இல்லை. ஓகே ஓகே. ஸோ இப்போ இதை வந்து இந்த ஸ்டேஜஸை காப்பி பண்ணிக்கலாம். என்னோட ஜென்கின்ஸ் போயிடுறேன், ப்ராஜெக்டில் போயிட்டு கான்ஃபிகரில் ஓகே. ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ணி நம்ம ஜென்கின்ஸ் ஃபைலை வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. டாக்கர் புஷ் இமேஜ் ஓகே. ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி சேவ் கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம பில்ட் நவ் கொடுக்கலாம். ஸோ நம்மளோட ஸ்டேஜஸ் பைப்லைன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, ஸோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ கோடை வந்து பில்ட் பண்ணிச்சு. இப்போ சோனார் செக் வந்து பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த பைப்லைன் முடியும் போது நமக்கு ஒரு எரர் வரும் ஓகே. ஸோ என்ன எரர்ன்றதை நான் இந்த பைப்லைன் முடியும் போது சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ சோனார் செக் முடிஞ்சிடுச்சு. இப்போ குவாலிட்டி கேட் வந்து போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ டாக்கர் இமேஜ் வந்து பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ நம்ம சைட் பை சைடு லாக்ஸையும் பார்த்துடலாம். ஸோ கன்சோல் அவுட் பண்ணலாம். ஓகே, ஸோ இமேஜ் பில்ட் முடிஞ்சிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அனேபிள் டு லொக்கேட் க்ரெடென்ஷியல் சொல்லிட்டு ஒரு எரர் அடிச்சிருக்கு. இந்த ஜென்கின்ஸ்னால இமேஜை வந்து டைரெக்டாக நம்மளுடைய ஈஸிஆர் ரெப்போக்கு வந்து புஷ் பண்ண முடியல ஓகேங்களா. இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம எதில் என்ன பண்ணலன்னா நம்மளுடைய ஜென்கின்ஸ் சர்வரில் போயிட்டு நம்மளுடைய EC2 இந்த சர்வரில் எதர் வந்து AWS கான்ஃபிகர் கொடுத்துட்டு நம்மளுடைய க்ரெடென்ஷியல்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணலாம் ஓகேங்களா. நம்மளுடைய சீக்ரெட் கீ ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீ வந்து இதில் பாஸ் பண்ணலாம் ஓகேங்களா. பாஸ் பண்ணி ஒரு பில்டை வந்து சக்ஸஸ் பண்ண வைக்கலாம் ஓகேங்களா. ஜஸ்ட் 1 செகண்ட். இப்போ இதில் AWS கான்ஃபிகர்னு கொடுத்தோன்னா இதில் வந்து நம்மளோட ஆக்சஸ் கீயும் சீக்ரெட் கீயும் கேட்கும். லொக்கேஷன் இதை கொடுத்துட்டா நம்மளால் ஒர்க் பண்ண ஜென்கின்ஸ் பில்ட் வந்து பாஸ் பண்ண வைக்க முடியும். பட் வந்து ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டில் இதை வந்து கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ எப்போவுமே வந்து ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு IAM யூசரை க்ரியேட் பண்ணி அந்த யூசருக்கு தான் நம்ம பெர்மிஷனை கொடுக்கணும் ஓகேங்களா. இது எதுக்கு ஆக்சுவலி கேட்டிருக்குன்னா நம்ம வந்து ப்ரைவேட் ரெப்போ யூஸ் பண்ணுறதுனால தான் வந்து நமக்கு இந்த மாதிரி பெர்மிஷன் இஷ்யூ அடிச்சிருக்கு ஓகேங்களா. இதே நம்ம வந்து பப்ளிக் ரெப்போ யூஸ் பண்ணால் நமக்கு எந்த ஒரு பெர்மிஷன் அடிச்சிருக்காது. ஸோ நம்ம ப்ரைவேட் ரெப்போ யூஸ் பண்ணுறதுனால மட்டும் தான் நமக்கு இந்த எரர் அடிச்சிருக்கு ஓகேங்களா. ஸோ இது மேக் ஷூர் இருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இது ஓகே. ஸோ AWS கான்ஃபிகர் எப்பவுமே வந்து ப்ரொடக்ஷனில் கொடுக்கக்கூடாது ஓகே. இப்போ என்ன பண்ணனா ஒரு IAM வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ எதுக்குன்னா நம்மளுடைய ECR ரெப்போவுக்கு EC2 வந்து ECR ரெப்போவை ஆக்சஸ் பண்ணலாம். ஏன்னா ஜென்கின்ஸ் வந்து EC2 தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த EC2 வந்து என்னோட ECR ரெப்போவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் நான் கொடுக்கணும் ஓகேங்களா. இந்த பெர்மிஷனை வந்து நான் ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கேன். இதான் வந்து அந்த பெர்மிஷன்ஸ் ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து நம்மளோட ரெப்போட ARN வந்து இங்கே கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ ரெப்போ ARN வந்து டேரெக்டாக நம்ம இதில் போய் எடுத்துக்கலாம். நம்மளோட ரெப்பாசிட்டரி கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ரெப்பாசிட்டரி உள்ளே போயிடுங்க. உள்ளே போயிட்டு இந்த இடத்துல சம்மரியில் போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே ARN இருக்கும் ஓகே. ஸோ அந்த ARN எடுத்துகிட்டு வந்து இந்த ஜேசன் ஃபைல் நான் கீழே
டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இதில் கொடுத்துட்டு ரிசோர்ஸில் வந்து கொடுத்துட்டு இந்த பெர்மிஷன் வந்து நம்ம இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு பாலிசி கிரியேட் பண்ணி அந்த பாலிசிக்கு வந்து ஒரு ரோலை அட்டாச் பண்ணணும். அந்த ரோலை எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுடைய EC2 ஜென்கின்ஸ் ரன் ஆகிற EC2க்கு அட்டாச் பண்ணிவிடணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாலிசி கிரியேட் பண்ணிடலாம். டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். IAM ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாலிசி வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ கிரியேட் பாலிசியில் ஸோ ஜேசனை காப்பி பண்ணுறதுக்கு ஜேசனை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஜேசன் அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ரெப்போ ஏஆர் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இருக்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டு பாலிசி நேம் வந்து ஜென்கின்ஸ் சும்மா CICD சும்மா இது மாதிரி ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கோங்க. மேபி ப்ரொடக்ஷன் நேம்லாம் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக கொடுங்க. ஓகேங்களா? அண்ட் டேக் வேணால் டேக் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு ப்ரொடக்ஷனை ஒர்க் பண்ணும்போது டேக் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபேக்டர். ஓகேங்களா? ஏன்னா நம்ம பில்டிங்ஸ் எல்லாமே வந்து இந்த டேக் வச்சு தான் வந்து மோஸ்ட்டாக அதை வச்சு பார்ப்பாங்க. ஓகே, ஸோ டேக் வந்து மேக் ஷூர் கொடுத்துங்க ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட்டில். நெக்ஸ்ட் வந்து கிரியேட் பாலிசி. இப்போ இந்த ஜென்கின்ஸ் பாலிசி வந்து கிரியேட் பண்ணிச்சு. இப்போ இந்த பாலிசிக்கு ஒரு ரோல்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ ரோல்ஸில் போயிட்டு கிரியேட் ரோல் கொடுத்துக்குங்க. ஸோ AWS சர்வீஸ் தான். ஓகேங்களா? AWS உள்ள EC2 சர்வீஸ் நம்ம EC2 சர்வீஸ்க்கு தான் நம்மளுடைய ரோலை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ EC2 செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து நம்மளுடைய பாலிசியை வந்து செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ண பாலிசி ஜென்கின்ஸ் பாலிசி, ஜஸ்ட் சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஜென்கின்ஸ் ஏசின்னு சொல்லி இருக்கிற பாலிசி, இந்த பாலிசியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே வந்து ரோல்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ ஜென்கின்ஸ் ரோல்ஸ் சும்மா அது மாதிரி ரோல்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கிரியேட் ரோல்ஸ். ஓகே, ஸோ நம்ம ஜென்கின்ஸ்க்கு வந்து ஒரு ரோலை வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போது இந்த ரோலை எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுடைய EC2வில் அட்டாச் பண்ணணும். ஓகே, ஸோ EC2 போயிடுங்க. EC2 செக்யூரிட்டியில் வந்தீங்கன்னா ஓகே, இப்போ செக்யூரிட்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு IAM ரோலுமே அட்டாச் ஆகலை நம்மளோட EC2க்கு. ஓகேலா? ஸோ ஆப்ஷனில் செக்யூரிட்டி இந்த மாடிஃபை IAM ரோலுங்க இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்மளோட IAM ரோலை வந்து சூஸ் பண்ணுங்கள். நம்ம கொடுத்தது ஜென்கின்ஸ் ரோல். ஓகே, ஸோ இந்த ரோலை செலக்ட் பண்ணிவிட்டு அப்டேட் IAM ரோல். இப்போ வந்து நம்மளோட ரோல் வந்து நம்மளுடைய EC2க்கு அட்டாச் ஆகிடுச்சு. ஸோ இங்கே போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்கின்ஸ் ரோல் வந்து அட்டாச் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து அகெயின் நம்மளுடைய ஜாபை வந்து ரன் பண்ணுவோம். ஸோ அகெயின் பில்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ பில் ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கோடை வந்து செக் அவுட் பண்ணுது. கேஸஸ் சோனாலும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ எப்போவுமே நம்ம வந்து ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா மேக் ஷூர் வந்து நம்ம செக்யூரிட்டி ப்ரீச் வந்து பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம எப்பவுமே எல்லாமே செட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த IAM ரோல் கொடுக்குறது, செக்யூரிட்டி குரூப் ஓப்பன் பண்ணுறது, இதெல்லாம் கொடுக்கும்போது ப்ரொடக்ஷன் என்றைக்குமே வந்து கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ AWS கான்ஃபிகர் வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பாருங்கள். ஸோ ஏன்னா AWS கான்ஃபிகர் தான் நம்மளுடைய கிரெடென்ஷியல்ஸ் நம்ம டேரெக்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு தேவையில்லைன்னா அந்த இதை கொடுக்க வேணாம். எப்பயாவது ஒரு இடத்துல தேவை இருக்குன்ற இடத்துல மட்டும் அதை கொடுங்க. ஓகேங்களா? தேவையில்லாமல் AWS கிரெடென்ஷியல்ஸை வந்து நம்மளுடைய சர்வரில் வந்து ஸ்டோர் பண்ண வேணாம். ஓகே, ஏன்னா அது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ்க்காக. ஸோ டாக்கர் இமேஜ் வந்து பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இமேஜ் பில்ட் ஆகிட்டு நம்ம லாக்ஸ்லையும் பார்த்துக்கலாம். console output. ஓகே, இமேஜ் புஷ் ஸ்டேஜ் வந்திருக்கு. ஸோ இப்போ நமக்கு நெக்ஸ்ட் எந்த ஒரு எரரும் அடிக்கலை. ஹோப் இந்த தடவை புஷ் ஆகிடும். கீழே வந்துடலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா புஷ் ஆகிருக்கு. சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ நம்மளுடைய ஸ்டேஜஸ் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்மளுடைய கண்டெய்னரில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். எலாஸ்டிக் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி. ஸோ நம்மளோட ரெபாசிட்டரியில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து புஷ் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம லேட்டஸ்ட் கமிட் ஐடியை வந்து அதை ட்ரிம் பண்ணி நமக்கு கொடுத்துருக்கு. ஓகேங்களா?
இதில் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ டாக்கர் இமேஜஸ் கொடுத்தா நமக்கு ஸோ ஜாவா ப்ராஜெக்ட் இமேஜ் இந்த டேக் ஐடியும் அதுவும் காமனாக தான் இருக்குது. ஓகே, ஸோ ஈஸியாக ஓகே. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு இமேஜை வந்து டாக்கர் ஜென்கின்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட ஈஸியாருக்கு புஷ் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இமேஜை வந்து ஒரு டிப்ளாய்மெண்ட் ஃபைல் எழுதி இந்த இமேஜை எப்படி நம்மளோட இகேஎஸ்க்கு டிப்ளாய் பண்ணுறது, ஆர்கோ சிடி எப்படி அதை ஆட்டோமேட்டிக்காக டிப்ளாய் பண்ணுறது நெக்ஸ்ட் ஸ்டேஜில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.